JavaScript introductions. ஸோ நம்ம இன்ஸ்டலி பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட், டிஸ்பிளே, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது எல்லாமே ஒரு கிளாஸில் வருது. ஸோ பேசிக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் போக மாட்டோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு லிமிட்டாக நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரியாக்ட் வச்சு தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ், ஆப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டில். அதுக்கடுத்து ஈவெண்ட்ஸ் இருக்குது, அடுத்து ஸ்ட்ரிங் மெத்தட், அடுத்து ஸ்ட்ரிங் சர்ச், ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட்ஸ், அடுத்து நம்பர், பிகின், இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான் பேசிக்காக. பட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப், அடுத்து ஃபார். ஸோ இஃப் ஃபார் இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ லூப்ஸ் கேட்டிருப்பீங்களா? நார்மலாக லூப்பும் எஸ் என்னன்னா எஸ் கரெக்டாக தான். ஸோ லூப்பில் 3 டைப்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நார்மலாக கண்டிஷன், ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டோம்னா ஸோ அதுக்கடுத்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அரே லைக் ஆப்ஜெக்ட். அரே லைக் ஆப்ஜெக்ட். ஸோ நீ எந்த டெஃபினிஷன் கரெக்டாக சொல்கிறீங்க? ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட வித் எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். டெஃபினிஷன் மட்டுமா? ஸோ டெஃபினிஷன் மட்டும். ஸோ நான் அதெல்லாம் லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ இந்த இது ஃபினிஷ் பண்ண பிறகு நான் சொல்கிறேன். ஸோ ஆர்குமெண்ட்டும் அதுக்கடுத்து பேரா. ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இஃப். ஸோ இஃப்னா என்ன? ஸோ இஃப்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. இப்போது நம்ம பர்டிகுலராக நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா பேசிக்காக ஸோ எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுத போகிறோம்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் சம்திங் ஒரு கோடு எழுத போகிறோம்னா ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சினரியோ எவ்ரி டைம் இருக்கும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும். ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இஃப்ங்கிறது அதோட சின்டெக்ஸை நான் சொல்லியிருந்தேன். இஃப். ஸோ இதான் இஃப். ஸோ அதுக்கு எல்ஸ் இஃப். ஸோ அதுக்கு எல்ஸ். ஸோ அதுக்கு எல்ஸ். ஸோ காமனாக இதான் சின்டெக்ஸ் பேசிக்காக. ஒரு நார்மலாக இது சின்டெக்ஸ்னா இதுலேருந்து இதோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து எல்சிஃப் எதுவும் வேணும்னா நீங்கள் இதுக்கடுத்து எழுதிக்கலாம், இல்லை இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் சின்டெக்ஸ் ஒரு நார்மலாக ஒரு கண்டிஷன் சின்டெக்ஸ். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று இஃப், இன்னொன்று ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட். ஸோ எஸ் கரெக்ட். ஏன்னா இப்பில் ஏதோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்பில் ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்சிப் பார்ப்போம். ஸோ எல்சிப்பும் உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை எனக்கு எதுவுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா எல்ஸ் இந்த கோடு உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ஸ்விட்ச். ஏன்னா பேசிக்காக இதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு கீயை கொடுத்துட்டு அந்த கேஸ் படி, ஸோ கேஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசிக்காக அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ண வைக்கலாம், இல்லை ஏதோ பர்டிகுலராக கன்சோலாக ரன் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பிரேக், இதே மாதிரி நிறைய கேஸ் கொடுத்துக்கலாம் பேசிக்காக. ஸோ இதே மாதிரி நிறைய கேஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேசிக்காக நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேஸ் ரன் ஆகும். அதுக்கடுத்து பிரேக் எதுக்குன்னா ஸ்விட்ச் வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு கண்டிஷன் நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா அது வந்து சிண்டெக்ஸ் ரன் மாதிரி தான். ஸோ சிண்டெக்ஸே இதுதான். ஸோ எதுவுமே ரன் ஆகலை, எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகலாம், டிஃபால்ட்டாக இது ஒரு எல்ஸ் மாதிரி தான். டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது ரன் ஆகும். ஸோ ஸ்விட்சும் இப்போ சேம் தான். ஸோ நம்ம இப்பாலையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஸ்விட்சாலையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்.
ஸோ உங்களுக்கு எது ஃபெமிலியராக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ நான் ஸ்விட்சை நான் இப்போதைக்கு விட்டுருக்கேன். ஸோ இஃப்ல நம்ம இப்போ நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ லெட் ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் ஏ. ஸோ நான் ஆப்ரேட்டர் படிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம்? கம்பேரிசன் ஆப்ரேட்டர், யூனினரி ஆப்ரேட்டர்ஸ் கமா அந்த மாதிரி நிறையா. ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பண்ணோம். ஸோ அதில் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆகிறது, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டரே நீங்கள் அதை சொன்ன உடனே அது கம்பேரிசன் என்னன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு கம்பேர் பண்ணுறது. ஸோ எதுக்காண்டி கம்பேர்னா இன்னொரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிள். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு எக்ஸிக்யூட் நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் போது நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அதனால யூஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா சொல்லுங்கள். ஸோ 3 இருக்கு. ஸோ அதே மாதிரி கம்பேரிசனில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு, ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கடுத்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு, அதுக்கடுத்து நாட் ஈக்குவல் டு, அடுத்து நாட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை வச்சு தான் நம்மளால டெஃபைன் பண்ண முடியும். என்னன்னா ஒரு கண்டிஷனை டெஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம போடுறோம்னா அது ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நான் இப்போ ஏ சீக்வல் டு 10 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அதுக்கடுத்து எல்சிஃப் எல்சிஃப் ஸோ எல்சிஃப்ல ஏ கிரேட்டர் தென் சீக்வல் டு இல்லை கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து எல்ஸில் என்ன பண்ணுறேன்? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இஃப், இது எல்சிஃப் இது எல்ஸ். ஸோ இது எல்ஸ், இது எல்ஸ். ஸோ இந்த இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும்? இப்போதைக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்? இஃப் எல்ஸ் ரன் ஆகும். ஓகே. ஸோ எதுக்கு எல்ஸ் ரன் ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி போட்டுறேன். ஸோ எதுக்காண்டி எல்ஸ் ரன் ஆகும் சொல்லுங்க. ம் ம் ஆமாம். ம் ம் இஃப் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்ஸ் ரன் ஆகும் சொல்கிறீங்க அப்படி தானே? ம் ஓகே டன். ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக வெயிட் பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணி ஓகே. ஸோ இஃப் ரன் ஆகுது. ஸோ நான் இப்போ கூட மாத்துறேன். ஸோ நான் இப்போ கோடை மாத்துறேன். எனக்கு இப்போ எது ரன் ஆகும்? எல்ஸ் ரன் ஆகும். எதுக்கு எல்ஸ் ரன் ஆகும்? ம் ம் சரி ஓகே. இது என்ன டேட்டா டைப்? ஸோ அப்போ என்ன ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே. ஆனால் எனக்கு இப்போ எல்ஸா ரன் ஆகும், இஃப் தான் ரன் ஆகும். ஏன் இஃப் ரன் ஆகுது?
எஸ் எஸ் என்னன்னா என்ன மீனிங்னா பேசிக்கா. ஸோ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம லெஃப்ட்ல உள்ள வேல்யூ 10. ஸோ நான் ரைட்ல உள்ள வேல்யூ வந்து பேசிக்கா. ஸோ லெஃப்ட்ல உள்ள வேல்யூ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ரைட்ல வேல்யூ வந்து 10. இப்போ நான் ஸ்ட்ரிங்கா போட்டாலும் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் உள்ள ஒரு நம்பர் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ அதே நம்பர் இருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்குள்ள நான் ஒரு ஆல்பபெட் ஏதோ போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்காது. பட் அதே நம்பர் வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணிட்டு அதை வந்து அதோட டைப்பை மாற்றி விட்டோம். ஸோ அதோட டைப்பை மாற்றி இது வந்து ட்ரூ தான் சொல்லி உங்களுக்கு இப்போ எக்ஸிக்யூட் பண்ண வச்சிரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் கோவர்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட 10 பேசிக்காக இந்த இடத்துல இந்த 10 இப்படி இருக்குமா. ஸோ 10 ஒரு டபுள் கோட்ஸ் அதுக்குள்ள 10 இருக்குமா. இந்த 10 என்னன்னா இந்த 10 வந்து இதுக்குள்ள இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பேசிக்கா அந்த அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிமூவ் பண்ணி ஒரு டைப் கோர்ஷன் நடந்து அந்த இதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு இன்டிஜரா மாத்தி உங்களுக்கு இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணி விட்டோம். அதை ட்ரூவா மாத்தி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம் என்னன்னா ஸோ நம்ம வந்து இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு தான் செக் பண்றோம் பேசிக்கா. ஸோ அப்ப என்னன்னா இந்த 10 ஸோ இதான் 10, இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு தான் செக் பண்ணோம். ஸோ அப்ப என்ன பண்ணும்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அதுமாதிரி இன்டர்பிரேட் கோட் என்ன பண்ணும்னா பேசிக்கா இங்க உள்ள நம்பரும் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து அதை கன்சிடர் பண்ணாது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு டேட்டா டைப் அதை கன்சிடர் பண்ணாது. பட் ஒன்னு ஓகே டன். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்னா மெயினா. ஸோ இந்த இந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து பேசிக்காக லெஃப்ட்ல உள்ளதையும் ரைட்ல உள்ளதையும் சேமாக இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து டேட்டா டைப்பை செக் பண்ணாது பேசிக்கா. ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு கன்சோலில் நீங்கள் சம்திங் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு பேசிக்கா எக்ஸாம்பிள் தான் வரும். அது அந்த கொட்டேஷன்லாம் வராது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் எடுத்துக்கும் தவிர அந்த எக்ஸாம்பிளை தான் நம்ம வேல்யூவாக அதை அசைன் பண்ணிடுவோம். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னா அந்த லெஃப்ட்ல கொட்டேஷனுக்குள்ள இருந்தாலும் சேமா அதே நம்பர் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கேக்குதா? பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குதா? ஓகே சார். என்னன்னா பேசிக்கா லெஃப்ட்ல உள்ள இப்போ பேசிக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்றேன்னா ஸோ அந்த எக்ஸாம்பிளை நான் பர்டிகுலராக லோட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாம்பிள் தான் எனக்கு லோட் ஆகும். எனக்கு சைடில் உள்ள கொட்டேஷன் அந்த மாதிரி லோட் ஆகுது. ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்காலாம் லோட் ஆகாது. ஏன்னா அதோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு லோட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது அதில் உள்ள வேல்யூ உள்ள இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவோம். என்னன்னா நான் லெஃப்ட்ல நான் அப்படி ஒரு வேல்யூ நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த கொட்டேஷனுக்குள்ள அந்த வேல்யூ இருக்கான்னு தான் இந்த ஆப்ரேட்டர் செக் பண்ணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த கொட்டேஷனுக்குள்ள அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அது டைரக்டா எடுத்து வந்துடும். என்னன்னா அது ட்ரூவா மாத்திட்டோம். பட் நம்ம இதுக்குள்ள ஒரு டி ஒய் எல்லாம் ஏன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அதுக்குள்ள டி ஒய் எல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது பேசிக்கா. புரியுதா? ஸோ அந்த கொட்டேஷனுக்குள்ள அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரூவா மாறும். அண்டர்ஸ்டாண்ட் சார்? இது நான் எப்படி சொல்ல வரேன்னா ஸோ நம்ம லெஃப்ட்ல உள்ள வேல்யூ ரைட்ல உள்ள வேல்யூ நம்ம செக் பண்ணாலும் அது இண்டிஜரா இருந்தாலும் ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அதோட வேல்யூ தான் பார்க்கும். இது வந்து வேல்யூ. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ தான் செக் பண்ணணும் இந்த ஆப்ரேட்டர். ஸோ இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு அது சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அது எந்த டேட்டா டைப் அப்படிலாம் செக் பண்ணாது. புரியுதா? இப்போ நான் அந்த இடத்துல ஸ்ட்ரிக் ஈக்குவல் டு நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இல்லை
இப்போ எல்ஸ் வரும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணா இது வந்து ஸ்ட்ரிக் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டர்னு படித்தோம் கம்பேரிசன்ல. ஸோ ஸ்ட்ரிக் ஈக்குவல் டு என்ன பண்ணுனா வேல்யூஸை மட்டும் செக் பண்ணாது, இது வந்து வேல்யூஸை மட்டும் தான் செக் பண்ணோம் பேசிக்கா இந்த இது. ஸோ அதனால நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ கொடுத்துருது. ஸோ ட்ரூவாக மாற்றிடுது. பட் அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது வேல்யூ மட்டும் சேமாக இருக்கக்கூடாது, வித் டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். ஸோ அதை இதோட டேட்டா டைப் இன்டிஜர், பட் இதோட டேட்டா டைப் என்னது, சாரி, இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும், ஸோ வேல்யூ சேம் பட் ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும் சேம் கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு ஃபால்ஸாக மாறி, ஸோ அப்போ எல்சிப் போகுது. ஸோ எல்சிப்பும் ஃபால்ஸாக மாறுறோம். ஸோ அதுக்கடுத்து எல்ஸ் போயிருது. ஸோ எல்ஸில் போய் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவுட்புட், எல்ஸோட அவுட்புட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ரூல் ஆகும். புரியுதா? ஸோ இதில் இன்னொன்று இருக்கு, நம்ம இஃப் போடுறோம். ஸோ இஃப்க்குள்ளேயும் இஃப் யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாமா? ஷுவரா? ம். இஃப்க்குள்ள இன்னொரு இஃப், இந்த இஃப்க்குள்ள நான் இன்னொரு இஃப் போடலாமா? இல்ல இல்ல, இது வந்து இஃப், இது பெரிய பிளாக். இந்த இஃப் பிளாக்குள்ள, இந்த பிளாக்குள்ள எஸ் போடலாம் அதை. ஏன்னா இதுக்குள்ள நான் இன்னொன்று போடுறேன். ஸோ நான் ட்ரூன் போட்டு சரி. எஸ் போடலாம். ம். அது அது எதுக்குன்னா உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறதுக்காண்டி. ஸோ நான் இதில் ட்ரூன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் ட்ரூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரூ, அடுத்து எல்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ அந்த இஃபுக்குள்ளேயும் போடலாம், அதுமாதிரி எல்ஸ் இஃபுக்குள்ளேயும் போடலாம் நம்மளால. ஸோ எல்ஸ் இஃபுக்குள்ளேயும் இஃப் போடலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் தான். ஸோ பேசிக்காக ஓகே. வாட் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம எந்த பிளாக்குக்குள்ளாலும் ஒரு இஃப், அதுக்கடுத்து இஃப் எல்ஸ். ஸோ இது ஒரு சம்திங் வந்து ஒரு பிளாக் தான். ஸோ அந்த பிளாக்ல நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம், அடுத்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு இஃப் தேவைப்படுச்சுன்னா அந்த இதுலேயே ஒரு இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் எல்சிப்பும், அதே மாதிரி தான் எல்ஸும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலரான ஒரு கோடு, ஸோ அந்த ட்ரூவை வச்சு உங்களுக்கு இன்னொரு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு கேல்குலேஷனோ ஏதோ சம்திங் யூஸ் பண்ணி அதில் ஒரு அவுட்புட்டை வச்சு ஒரு எல்ஸோ இல்லை எல்சிப்போ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ ஒரு இன்னராக நீங்கள் எவ்வளோ இன்னர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைல்டில் எத்தனை எல்ஸ், எத்தனை இஃப் எல்ஸ், அதே மாதிரி அதுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்விட்ச். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே டன். ஸோ இதே இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம இது எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ நான் அதே மாதிரி லெட் டிஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் இதை நார்மலாக 10 யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக 10. ஸோ நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நான் அதே மாதிரி 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 11 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது மொத்தம் டோட்டலாக? ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது? ஸோ அண்ட் ஆர் நாட். ஸோ நான் ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு, ஸோ அண்ட் இதான சின்டெக்ஸ். ஸோ ஓகே, இதுதான் சின்டெக்ஸ். ஸோ நான் அண்ட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் பி ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்? இல்லை இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன வரும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஏ ஸ்ட்ரிட் ஈக்குவல் டு 10 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன வரும்? யா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், ஸோ நான் இது நான் ஸ்ட்ரிட் ஈக்குவல் டு கூட நான் கொடுக்கல. ஸோ நார்மலாக அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் ஈக்குவல் டு, ஸோ நான் ஏஸ் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இது ட்ரூன்னு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் வரும். எஸ் என்னன்னா, ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, ஸோ நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கமோ, ஸோ என்னன்னா அண்ட் ஆப்ரேட்டர் வந்து லெஃப்ட்டையும் ரைட்டையும் மேட்ச் பண்ணும். ஸோ நான் லெஃப்ட்ல உள்ளது ட்ரூ வந்துட்டு எனக்கு ரைட்ல உள்ளது ஃபால்ஸ்னு வந்துட்டு நான் வந்தாலும் எனக்கு வந்து ரெண்டுமே ட்ரூன்னு வந்தாதான் அந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உள்ள பிளாக் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒன்று எனக்கு ட்ரூன்னு வந்துட்டு, ஸோ அன்னோன் வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா பிஸ் ஈக்குவல் டு 11 இருக்கு, நம்ம 10 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுனா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதே மாதிரி எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்சிஃபும் எக்ஸிக்யூட் ஆகாது, டேரெக்டாக எல்சிக்குள்ளே போயிடும். ஸோ ஆனால் நார் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுனா, ஸோ லெஃப்ட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணும். நான் இந்த இடத்துல நான் பி யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பி யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே ஃபால்ஸாக மாறிடுது. பட் என்ன பண்ணால் லெஃப்ட்டில் செக் பண்ணோம். லெஃப்ட்டில் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ட்ரூன்னு வந்துச்சுன்னா எனக்கு அடுத்த கண்டிஷன் உள்ள அது செக் பண்ணாது இந்த நார். ஸோ டேரெக்டாகவே இந்த கோடு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் எனக்கு லெஃப்ட்டில் ஃபால்ஸ் வந்துட்டு, ஸோ ரைட்டில் உள்ளதையும் உங்களுக்கு செக் பண்ணணும். ஸோ ரைட்டில் உள்ளதை உங்களுக்கு செக் பண்ணும்போது ரைட்டில் உள்ளது ட்ரூ வருது, அப்போது இது ஓகே. ஏன்னா ஆர்னா இது இல்லைன்னா இது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆர் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ இது இல்லைன்னா இது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டில் உள்ள கண்டிஷன். ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ வந்துச்சுன்னா அதை வந்து அந்த உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணி அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள கோடை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ டேரெக்டாக இஃப்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். ஸோ அதோட சிண்டெக்ஸ் தானே. ஓகே, ஸோ நாட் ஆப்ரேட்டருங்கிறது வந்து நான் வந்து பேசிக்காக நம்பர் வச்சு நான் சொல்லலை, நான் பூலியனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு நான் இன்னொரு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் லெட் பூலியன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று ட்ரூன்னு நான் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ பூலியன் நான் கொடுத்துட்டு, ஸோ நான் அந்த இடத்துல லாக் யூஸ் பண்ணுறேன். லாக் யூஸ் பண்ணி அடுத்து எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். எல்ஸ் யூஸ் பண்ணி எல்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும், எனக்கு ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வரும். ஸோ எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகுமா இல்லை எல்ஸ் பிரிண்ட் ஆகுமா, இஃப் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த நாட் ஆப்ரேட்டரை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இல்லை ஒரு வேல்யூக்கு முன்னாடி எதனாலும் ஓகே. ஸோ நான் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர் கொடுத்துருவேன். இப்போ எனக்கு எது பிரிண்ட் ஆகும், இஃப் இஃப் இப்போவும் இஃப் தான் பிரிண்ட் ஆகும். நீங்கள் எது எப்படி சொல்கிறீங்க, ஓகே. ஸோ நாட் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது என்னது, நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நார் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் பேசிக்காக, நார் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ பாருங்கள் எல்ஸ்லாம் போயிட்டு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாக மாற்றி விட்டுரும், ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூவாக மாற்றி விட்டுரும். ஸோ நார் ஆப்ரேட்டர் வந்து ஆப்போசிட்டாக நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டாக உங்களுக்கு மாற்றி விட்டோம். ஸோ ஒரு ஒரு வேரியபிள் வருது, ஒரு நல்லுன்னு வருது, அதை வந்து பேசிக்காக ட்ரூவாக மாற்றி விட்டுரும். ஸோ அதுதான் அதாவது எதுக்கு நான் பூலியன் வச்சு நான் சொன்னேன்னா, ஸோ பூலியனில் தான் ரெண்டு வழி தான் இருக்குது, ஒன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பூலியன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரூவாக இருக்க ஒரு வேரியபிள் அதை நாட் நான் முன்னாடி யூஸ் பண்ணேன்னா ட்ரூவாக ஃபால்ஸாக மாற்றி விட்டுரும். ஒன்று ஃபால்ஸாக இருக்குது அதை நான் நாட் முன்னாடி யூஸ் பண்ணேன்னா அதை ட்ரூவாக மாற்றி விட்டுரும். ஸோ இதுதான் அந்த நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டரும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பேசிக்காக நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் ஆப்ரேட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இப்போ, ஆர் ஆப்ரேட்டர் வேறு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வேறு. எஸ். ஓகே. ஸோ இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணை வச்சு தான் நம்ம நிறைய கண்டிஷனை நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ இது மல்டி கண்டிஷன். ஸோ என்னன்னா ஒரே இஃப் பிளாக்ல, ஸோ ஒரே இஃப் பிளாக்ல
ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு இது கொடுக்குறேன். ஸோ அதே தான். ஸோ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டு இப்போ நான் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். லெட் சி ஈக்குவல் டு ஃபால்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு பூலியன்னா. ஸோ நான் ஃபால்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த ரெண்டையுமே நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து நான் ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு நான் சிஏ யூஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இது என்ன அவுட்புட் வரும்? ஸோ எனக்கு இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளேயே எனக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நார்க்குள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது. ஸோ அது எல்லாமே மொத்தமாக சேர்த்த பிறகு ஒரு ஆண்ட் ஆப்ரேட்டரில் போட்டிருக்கேன். ஸோ புரியுதா? ஸோ அதுக்கடுத்து ரைட்டில் ஒன்று டெஃபைன் பண்ணியிருக்கேன் சிஎன்டி. ஸோ இப்போ இதை என்ன நடக்கும் பேசிக்காக. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம் ம் ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும்? ஸோ இந்த இடத்துல என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? இதுல ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்ல A = 10 தானே, இது எப்படி ஃபால்ஸா மாறும்? ஸோ A = 10 தான். A = 10 யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபால்ஸா மாறும்? B = ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஃபால்ஸா மாறும். ஏன்னா B = 11 இருக்கு, நம்ம 10 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆர் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்ன்? அந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூன்னு இருக்கு. ரிட்டர்ன் என்ன கிடைக்கும்? எஸ், ட்ரூ தான் கிடைக்கும். ஏன்னா நான் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தாலே உங்களுக்கு அதை டேரக்டா ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு இருக்கு, இந்த இடத்துல ட்ரூன்னு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிரும். பேசிக்கா இந்த மொத்தம் எல்லாமே சேர்ந்து ட்ரூன்னு இந்த இடத்துல. ஸோ ஸோ இது ஃபுல்லாமே ட்ரூன்னு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து ஒரு ஆண்ட் போட்டிருக்கு. ஸோ ஒரு ஆண்ட் யூஸ் பண்ணி அதுக்கடுத்து சி யூஸ் பண்ணியிருக்கேன். சியில் என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இது மொத்தமாக சேர்ந்து ஆமா, இது மொத்தமாக சேர்ந்து, ஏன்னா இது லெஃப்ட்ல ட்ரூன்னு டெஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் எதுக்கு இது மட்டும் ரன் ஆகும்னா, ஏன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு வந்துருதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் இதானா இதுக்குள்ள ரன் ஆகும். ஏன்னா நான் இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சில இடம் கன்ஃபியூஸாக மாறும். ஸோ ஏன்னா இதுவும் செக் பண்ணுறதா இல்லை இது செக் பண்ணுதா அப்படிங்கிறது சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இது செக் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து தான் செகண்ட் இந்த ஹேண்டுக்குள்ள வந்து இது செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஸ்க்காண்டி தான் நான் வந்து பேசிக்காக அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டெஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ரெண்டையும் தான் செக் பண்ணணும், அதுலேருந்து வர வேல்யூ தான் ஹேண்டு கூட செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டுல ட்ரூன்னு இருக்கு, இது ட்ரூன்னு வருது லெஃப்ட்ல உள்ளது. ஸோ ஹேண்டுக்கு அடுத்து வருது ஃபால்ஸ்னு வருது. இது மொத்தமாக சேர்ந்து எனக்கு என்ன வரும்? இந்த ரெண்டுல சேர்ந்து இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன்னா
இதில் ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ இதில் ரிட்டர்ன் ட்ரூன்னு வருது, இதில் ஃபால்ஸ்னு வருது. ஸோ நம்ம ஊடைக்கில் ஆண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அவுட்புட் வரும்? ரிட்டர்ன் என்ன வரும் உங்களுக்கு? எதுக்கு ஃபால்ஸ்னு வரும்? ஓகே, அப்புறம் கரெக்டு தான். ஸோ நம்மளுக்கு வந்து டைரெக்டாக எல்ஸுக்குள்ளே போயிடும். இப்போ நான் அந்த இடத்துல ட்ரூ யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ட்ரூன்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ வரும். ஸோ பேசிக்காக இப்போ வந்துடும். ஏன்னா ஏன்னா இதில் இது ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு இது ட்ரூவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ட்ரூனே கிடச்சிரும். ஏன்னா ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஏன்னா இதில் நார் ஆப்ரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ட்ரூ கிடச்சிடும். ஸோ ஆண்டுக்கு அடுத்து எனக்கு ட்ரூன்னு நான் டெஃபைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால எனக்கு ட்ரூன்னு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி எத்தனை கண்டிஷன் வேணும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அது வந்து மாறணும். புரியுதா? ஸோ ஒரே இஃப்பில் நான் இவ்வளோ செக் பண்ணணும் அப்படிதான் மாறணும். இல்லை அந்த இஃப்புக்குள்ளே இதுக்கு ரெண்டும் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டுனா அதுக்குள்ளேயே ஒரு இஃப்பு போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணி அதுக்குள்ளேயும் தனித்தனியாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஒரு கண்டிஷன் பிளாக்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி செக் பண்ணுறோங்கிறது வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இப்போ இது அப்படின்ட்டு. ஸோ ஸோ நான் எஸ்டர்டே அதுக்கடுத்து ரிட்டன் உங்களுக்கு நான் சொல்லி தரல. ஸோ நான் ரிட்டன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் காஸ்ட் இப்போ ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். நான் பேசிக்காக எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் எக்ஸாம்பிள்னே நான் போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டன். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 10 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எனக்கு எனக்கு வந்து கன்சோலில் என்ன பிரிண்ட் ஆகும்? எதுக்கு 10 பிரிண்ட் ஆகும்? ரிட்டர்ன் 10 கொடுத்துருக்கேன், பட் நான் கன்சோல் லாக் எதுவுமே கொடுக்கல. ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், பட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் நான் அதே ஒரு ஃபங்க்ஷனை நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன்னா அதே ஒரு கான்ஸ்ட் ஏஸ் ஈக்குவல் டு அதே ஃபங்க்ஷனை நான் வாங்கியிருக்கேன். அதே ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை வாங்கி அந்த வேரியபிளை நான் கன்சோல் லாக்கில் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல 10 உங்களுக்கு கிடைச்சிடும். என்னன்னா டிஃபால்ட்டாக இல்லை டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனே நீங்கள் அப்படி இந்த கன்சோல் லாக்கில் போட்டுடலாம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன்னாலே ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷன் காமனாக எல்லா ஃபங்க்ஷனாலே உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ரிட்டர்ன் பண்ணல, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஆஃப் கோட் மட்டும் எக்ஸிக்யூட் மட்டும் ஆகணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிட்டு விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் தேவைப்படுனா அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதான். ஸோ இது ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஸோ இது மூலமாகவே நம்ம நிறையா ரிட்டர்ன் பண்ணலாம். என்னன்னா பேசிக்காக நான் இப்போ வந்து நான் பேசிக்காக நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ரெண்டுனா நான் பார்த்து சொன்னேன். ஸோ பேராமும் ஆர்குமெண்ட்டும். ஸோ நான் ஆர்குமெண்ட்டாக நான் கொடுக்குற ஒரு வேல்யூ நான் பேராமாக நான் எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ நான் அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ நான் இந்த இடத்துல 10 கொடுக்குறேன். ஸோ நான் இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் பேராமாக நம்ம எப்படி கெட் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம் அந்த 10க்கு. ஸோ நான் எந்த நேம் வச்சுக்கிறேன்? வேல்யூ நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது பேர் பேராமாக நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இது பேர் ஆர்குமெண்ட் வேல்யூஸ். புரியுதா? ஸோ இது வந்து பேராம். ஸோ நான் கொடுக்குற ஒரு வேல்யூவை அதை வந்து ஆர்குமெண்ட்டாக நான் கொடுத்துட்டு அதை நான் ஒரு பேராமாக நான் கெட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஒரு லாக், நான் இது ஒரு லாக் யூஸ் பண்ணேன்னா வேல்யூ நான் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ரெண்டு டென் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஒன்று கன்சோலில் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஒரு கன்சோல் லாக் பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஒரு 10 பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வச்சுமே நான் நிறையா கண்டிஷன் நம்ம பிளாக் பண்ணலாம். என்னன்னா இஃப் ஸோ நான் கொடுக்குற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் வந்து ட்ரூ அப்படின்னு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரூன்னு ஒரு இது. ஸோ கரெக்ட் அப்படின்ட்டு. இல்லை எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படி சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லேயே கொடுக்குறேன்.
ஸோ இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன இப்போ இதுல என்ன அவுட்புட் வரும்? ம் ம் இருக்கு. ஓகே ஓகே. வேல்யூ வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூக்கு எந்த வேரியபிளுமே நான் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று அதுதான் நான் சொன்னேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்டா ஒரு ஒரு வேல்யூவே ஆர்கியூமெண்டா அனுப்பி, ஸோ ஒரு வேல்யூவே ஒரு ஆர்கியூமெண்டா அனுப்பி அதை ஒரு வேரியபிளா அதான் பேரம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஒரு பேராமா நான் பேசுமா அந்த இடம். ஸோ இது ஒரு வேரியபிள் தான். ஸோ இங்க அனுப்புற 10 வந்து இங்க உங்களுக்கு கிடைச்சி அந்த 10 இங்க உங்களுக்கு சப்ளை பண்ணும். புரியுதா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ இங்க மாதிரி டைரக்டா லெட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்தாலும் இங்க நான் ஒரு லெட் வேல்யூ ஈக்குவல் டு 20 கொடுத்தாலும் எனக்கு இங்க உள்ள வேல்யூ இங்க உள்ள வேல்யூ சேமா இருக்காது. ஏன்னா பேராம்ல ஒரு வேல்யூன்னு நான் ஒரு இதுக்கு நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க உள்ள வேல்யூ தான் அந்த ஃபங்க்ஷன் பார்க்கும். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா தான் எனக்கு டைரக்டா வெளியே உள்ள குளோபல் வேரியபிளை டைரக்டா எடுத்து வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள அப்ளை பண்ணும். நான் இங்க தான் வேல்யூன்னு நான் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ அதனால இங்க உள்ள வேல்யூ இங்க உள்ள 10 இங்க உள்ள ஆர்குமெண்ட் வந்து டைரக்டா பேராமா உங்களுக்கு கெட் பண்ணி அந்த பேராமா தான் செக் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் என்ன வரும்? ட்ரூன்னு வரும். எதுக்கு ட்ரூன்னு வரும்? ம். சரி ஓகே. எனக்கு இப்போ ஃபால்ஸ்னு வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருது? ஸோ நான் இங்க ஒரு நான் இந்த இடத்துல நான் ஒரு ஆர்கியூமெண்டா நான் ஒரு வேல்யூ நான் அனுப்புறேன்னா, ஸோ இந்த இடத்துல நான் அதை கன்சோல் லாக் போட்டு நான் பார்க்குறேன் இந்த வேல்யூ என்ன வேல்யூ வருதுன்னு. ஸோ இந்த வேல்யூ நான் வரும்போது நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அது 10ன்னு வருது. ஏன்னா நான் இங்கேருந்து 10ன்னு அனுப்புறேன். ஸோ நான் அங்கேருந்து 13 அனுப்புறேன்னா எனக்கு அந்த இடத்துல 13 வரும். பிகாஸ் நான் அனுப்புகிற ஆர்குமெண்ட் வந்து இங்கேருந்து வேல்யூவாக உங்களுக்கு கெட் பண்ணி அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 13 வரும். இந்த இடத்துல 13 வரும். அப்போ 30 கிரேட்டர் than 10 இது ஓகே. அப்போ இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயும் வச்சு நம்ம செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவை ஒரு ரீயூசபிளாக ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு யூசர்லேருந்து ஒரு ஒரு இன்புட் இருக்கு. அந்த இன்புட் எம்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த இன்புட்டோட வேல்யூவை டேரெக்டாக ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் வந்து ஒன்று எம்டி ஸ்ட்ரிங்கா இல்லை நல்லா இல்லை அன்டிபெண்டா இல்லை ஜீரோவா இப்படி நம்ம செக் பண்ணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், இதெல்லாம் இல்லைன்னா ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ ரிட்டர்ன் ட்ரூ வந்து கண்டிஷனை ட்ரூ பண்ணி உங்களுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரியல் டைமில் நான் பார்ப்போம் ரிலேட்டடாக. ஸோ இது ஃபர்ஸ்ட் புரியுதா? ஸோ ஆர்குமெண்ட்டாக அனுப்பி அந்த ஆர்குமெண்ட்டை பேராமா கெட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது. அந்த ஆக்சஸ் பண்ணுற வேல்யூவை வச்சு நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அதை வச்சு ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இது ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகுதா? ம் ம். ஸோ நான் அந்த இடத்துல எக்ஸாம்பிள் 10 கொடுத்துருக்கேன். ம் ம். ஃபால்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதா? ஏன்னா இந்த இடத்துல 10 வருதா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்க்கணும். இந்த கண்டிஷனில் 10 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு வரும். ஸோ 10 இந்த 10ஓட பெருசான்னு பார்க்கும். ஒன்று சீக்வல் டு யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ ஒன்று கிரேட்டர் தானே இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்படி சொன்னா கூட ட்ரூன்னு வரும். ஸோ 10 இந்த 10ஓட பெருசு அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அந்த வேல்யூ தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல 9 அந்த இடத்துல நான் 9 யூஸ் பண்ணாலும் எனக்கு ஃபால்ஸ் தான் பேசிக்காக. ஸோ இந்த இடத்துல நான் 9 யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபால்ஸ். 9 10 கீழே 10ல இருந்து ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஃபால்ஸ் தான். -1 அந்த மாதிரினா ஃபால்ஸ் தான். பட் அந்த இடத்துல நான் லெவல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெவல் கிரேட்டர் தென் 11 ஸோ கிரேட்டர் தென் 10 அப்படின்னு நான் பார்க்கும்போது கரெக்ட் ட்ரூவாக மாறணும் எனக்கு. ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் வருது.
புரியுதா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எப்படி ரீயூசபிளா நம்ம ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக அனுப்பிட்டு அதை ஒரு பேராமா கெட் பண்ணி அந்த பேராமா வச்சு ஒரு ஃபங்க்ஷனை டெஃபைன் பண்ணி ஸோ ஒரு இப்போ டெஃபைன் பண்ணி ஸோ அந்த இப்பில் உள்ள கண்டிஷனுக்கு அதை கொடுத்து அது மூலமாக ஒரு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஒரு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறது தான் ஒரு பேசிக்காக ஒரு ரீயூசபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை வேற எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. பட் இதை வந்து நம்ம வேற விதமாக ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் நம்ம போகும்போது அதை வந்து வேற மாதிரி நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தான். ஸோ ஒரு இப்போ எல்ஸ் இந்த இது உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு டாஸ்க் தரேன் பேசிக்காக. ஸோ என்ன டாஸ்க்னா நாளைக்கு நீங்கள் பண்ணிட்டு வருது என்ன டாஸ்க்னா ஸோ பேசிக்காக 4 பேர் இருக்காங்க. என்னன்னா பேசிக்காக ஒரு 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 பேபி. ஸோ அதுக்கடுத்து ஒரு அடல்ட்டு. ஸோ ஒரு சைல்டு அதுக்கடுத்து ஒரு அடல்ட்டு அதுக்கடுத்து ஒரு ஒரு யங்கு அதுக்கடுத்து ஒரு ஃபுல்லாமே ஒரு வயசானவங்க ஃபுல்லாமே. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வச்சுக்கிடுங்க. ஸோ இவங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ குழந்தையா இருந்ததுன்னா எந்த மூவி அலோவ் பண்ணணும். ஸோ இதே ஒரு பெரியவங்க ஸோ ஹாரர் மூவி அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு என்னென்ன மூவிலாம் அலோவ் பண்ணணும். ஸோ இதை நீங்களா ஒரு டெஃபைன் பண்ணி ஸோ ஒரு ஒரு தேட்டரில் ஸோ ஒரு 3 விதமான மூவிஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ ஒன்று வந்து ஹாலிவுட் மூவி, ஒன்று ஹாரர் மூவி, இன்னொன்று சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ அதுமாதிரி ஒன்று டாய்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு மூவி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மூவி உங்களுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ அதில் ஒரு 5 பேர்சன் வராங்க. இந்த 5 பேர்சனை வச்சு ஸோ அந்த 5 பேர்சனுக்கு எந்த இதில் அலோவ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஸோ ஒரு யங்ஸ்டர் உள்ளே வராங்கன்னா யங்ஸ்டரை பார்க்கணும். ஸோ யங்ஸ்டருக்கு 3 மூவியும் அலோவ்டு தான். ஏன்னா அவங்க ஒரு பொம்மை மூவியும் பார்க்கலாம், ஒரு ஹாரரும் பார்க்கலாம், ஒரு சயின்டிஃபிக் மூவியும் பார்க்கலாம். ஸோ இதனால பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட வயசு வந்து 18+ தான் இருக்கும். ஸோ அதனால எதுனாலும் அலோவ் பண்ணலாம். ஸோ அதனால அவங்க எது சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மூவி சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஆனால் ஒரு சைல்டு வராங்க, ஏதோ ஒரு அடல்ட் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாரர் மூவி அலோவ் பண்ணக்கூடாது, ஒரு டாய் மூவி அலோவ் பண்ணலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அலோவ் பண்ணலாம். இதே குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு 3 வயசுக்கு உள்ள குழந்தையா இருந்துச்சுன்னா குழந்தைய அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட சவுண்டு அதோட ஃப்ரீக்வன்சி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை தேட்டர்லேயே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் மூலமாக நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன மூவிஸ் சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மூலமா ஸோ ஒருத்தர் உள்ள வராங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நீங்க யங்ஸ்டர் நான் அந்த இடத்துல நான் ஒரு கான்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் 10ன்னு போட்டேன். ஏன்னா ஆர்குமெண்ட் போட்டேன். அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ற ஏஜை போடணும். ஸோ ஏஜ் இருக்காங்க. ஸோ ஏஜ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு ஸோ ஏஜ் எப்படி இருக்குன்னா ஏஜ் வந்து 10ன்னு இருக்கு. ஸோ 10 போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 10 போய் ஸோ 10க்கு இந்தந்த மூவிலாம் அவைலபிளாக இருக்கு. அதை ஒரு அறையில வச்சுக்கணும். ஸோ ஸோ அதை ஒரு அறையில வச்சுக்கிட்டு ஸோ இத்தனை மூவிஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மூவில இந்த மாதிரி ஏஜுக்கு இந்த இது ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்போ எந்த மூவிக்கு அலோவ் பண்ணலாம். அதோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்ல கூட வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ல கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அறையும் ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அறை யூஸ் பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க, அதுக்கடுத்து பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு மூவிஸையும் ஒரு மூவிஸை ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா என்னது. ஸோ அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல நான் என்ன சொல்ல வரேன், எப்படி பண்ணணுங்கிறது. எல்லாமே இஃப் கண்டிஷன் எல்ஸ் இஃப்க்குள்ளே இஃப் அதுக்குள்ளே எல்ஸ் இஃப் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட தாட் தான். ஸோ நீங்கள் 3 மூவி கூட வைக்கலாம். ஸோ இதில் 10 மூவிஸ் கூட வைக்கலாம். ஒரு பெரிய மாலை இருக்கும், 10 மூவிஸ் ஓடுது. ஸோ அது அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களோட தாட் ஒரு 3 மூவிஸ் உள்ள வருது. ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ள வராங்க. ஒன்று பேபிஸ், இன்னொன்று சைல்டு, அடுத்து அடல்ட், அதுக்கடுத்து யங்ஸ்டர், அதுக்கடுத்து ரொம்ப ஓல்டு பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அலோவ் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ட்ரி ஸ்பீஸ் கட்டியிருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இதே சைல்டாக இருந்துச்சுன்னா ஹாஃப் டிக்கெட். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் நிறையா பண்ணலாம்.
ஸோ அதை ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லெட் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லி வச்சுட்டு ஸோ சீக்வல் டு போட்டு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஸோ எண்டு டிக்கெட் டிஃபால்ட்டாக போடுங்க. ஸோ எண்டு டிக்கெட் வந்து நார்மலாக 100 அப்படின்னு இருக்கு. இதே ஒரு இது வந்து நார்மல் எண்டு டிக்கெட். ஸோ 100. இதே சைல்டுக்காக இருந்துச்சுன்னா சைல்டு என்ட்ரி அப்படின்னு போட்டு ஸோ அதில் ஒரு 50 rupees அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ ஏஜ் வந்து அவங்க சைல்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற சைல்டு என்ட்ரியை எடுத்து அதை மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒரு யூசர் வராங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஏஜை மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடாது. அந்த ஏஜ் மூலமாகவே ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த யூசர் வராங்கன்னா ஸோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸோ கொடுத்துட்டு அவங்களோட நேம் இருக்கணும் பேசிக்காக. ஸோ அவங்களோட நேம் இருக்கணும், அதுக்கடுத்து அவங்களோட ஏஜ் இருக்கணும். ஸோ அவங்க வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்களா, டிக்கெட் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து எத்தனை டிக்கெட் எடுத்திருக்காங்க, டிக்கெட் கவுண்டு எப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த டிக்கெட் கவுண்ட்ல எத்தனை சைல்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன தாட் வருதோ அந்த தாட் மூலமா நீங்க பண்ணுங்க. ஸோ இப்படிதான் பண்ணணும் இல்லை, நீங்க உங்களுக்கு என்ன தாட் வருதோ அந்த தாட்டை ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்கடுத்து ஒரு அரே வச்சு அதை ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணி ஸோ இது அலவுடு, இது இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இல்லை? ஸோ நாளைக்கு பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ.